சோ நம்ம என்ன பார்த்தோம் லாஸ்ட் இதுலன்னா ஆஹ் ராவணன் வந்து இது பண்ணிட்டார். ராவணன் வதத்தோட நம்ம பார்த்தோம். ராவணன வதம் பண்ணியாச்சு. ஸோ தட் இஸ் இஸ் அவரோட அவதாரமே இதுக்காக தான். கரெக்டா? அப்படியே வந்து அவதாரம் அவதாரம் எடுத்ததே அதுக்காக தான். அப்போ ராவணனை வதம் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து இதுல ஒரு ஒரு சென்டென்ஸ் வந்து ரொம்ப இதா இருக்கு. சீதாம் அனுப்பிராப்பிய விரீடாம் அப்புகாம். அதாவது he is very embarrassed. The last line பார்த்தீங்கன்னா the last line of the ஸ்லோகா இந்த ஸ்லோகம் பார்த்தோம் நம்ம 71. ராமஹ சீதாம் அனுப்பிராப்பிய பராம் விரீடாம் உபாகமத்து. இப்போ என்ன எடுத்து he experienced, அதாவது உபாகமத்துனா he experienced, he felt விரீடாம், felt very shy. ரொம்ப வெக்கப்பட்டாராம். எம்பாரசிங்கா. ஏன் எம்பாரசிங்கா இருக்கணும்? he need not be embarrassed. அவர் அவ்வளவு தூரம் சண்டை போட்டு அவரோட ஒய்ஃபை வந்து காப்பாத்தி has done such a big thing because Rama forgot that he was the அவதாரம் of Vishnu. அவர் வந்து அந்த அவதாரம் எடுத்ததே தர்மத்தை பரிபாலிக்கணும், அதெல்லாம் சரி. பட் தன்னை ஒரு மனுஷனாவே நினைச்சுக்கிறார். ஒரு என்னுடைய மனைவி வந்து இன்னொருத்தருடைய இடத்துல இருந்திருக்கா, இன்னொருத்தர் தூக்கிண்டு போயிருக்கா, நான் வந்து சண்டை போட்டு நான் வந்து மனைவிய வந்து மீட்கிறேன், ஐ எம் கெட்டிங் பேக் சீதா. பட் இட் இஸ் சோ எம்பாரஸ்ட், இஸ் ஃபீலிங் சென்ஸ் ஆஃப் ஷேம் கூடவா அந்த இடத்துல. என்னடா இது நம்மளுக்கு, அவருக்கு ரொம்ப வெக்கமா இருக்கான். அப்போ அவர் ரொம்ப வருத்தமா இருக்காராம். அப்போ இந்த டயத்துல இவர் வருத்தமா இருக்கிற போது இங்க விபீஷணன் வந்து ரொம்ப அழறானா. என்ன இருந்தாலும் அவன் அண்ணா இல்ல, ராவணன் வந்து அழறான். அவன் வந்து எந்த எவ்வளவு நல்ல ராஜாவா இருந்தாரு, எங்க அண்ணா வந்து ராட்சசாலெல்லாம் எவ்வளவு நன்னா பார்த்துண்டார், இவ்வளவு அழகான ஒரு குபேர பட்டணம் மாதிரி இருந்த ஒரு ராஜ்யத்தை சீதா மேல ஆசை வச்சு இப்படி உயிரை விட்டுட்டாரே, நான் எவ்வளவோ சொன்னேனே, அண்ணா இப்படி கேட்கலையே அப்படின்னுட்டு ரொம்ப அழறார். அப்ப ராமர் வந்து சமாதானப்படுத்துறார். அவர் வந்து பாரு, சிறந்த வீரர் தான், யுத்த களத்துலதான் போயிருக்கார், அதனால நீ வந்து வருத்தப்படாதேன்னு. இப்போ இந்த இடத்துல வந்து வால்மீகி வந்து ரொம்ப அழகாக ஒரு ஒரு சின்ன சென்டென்ஸ், இட்ஸ் நாட் ஐம் நாட் கோயிங் டு ஈவன் சே தி ஸ்லோகா, மரணம் தானே வைராணி. அதாவது மரணிக்கிற வரைக்கும் தான் ஒருத்தன் எதிரி ஆகிறான், வைரான எதிரி. இன்னொன்னு சொல்ற, நம்ம நம்ம கிட்ட இருக்கிற ரிச்சஸ், ஃபேம், யஷஸ் எல்லாமே மரணிக்கிற வரைக்கும் தான். அவன் எதிரியா இருக்கிறதும் அவன் மரணிக்கிற வரைக்கும் தான். அவனுடைய தீய செயல்கள் எல்லாமே இருக்கு, அதனால அவனுக்கு வந்து மரணம் கிடைச்சிருக்கு. பட் அதை நினைச்சு நீ அழறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீ அவருக்கு ஒரு நல்ல பிரதரா இருந்து, ஏன்னா he has lost all his sons, எல்லா பையங்களெல்லாம் அவர் இழந்தாச்சு. நீ ஒரு நல்ல தம்பியா இருந்து அவருக்கு அந்திம சம்ஸ்காரம் எல்லாம் நீ பண்ணணும், அப்படி நீ நினைச்சுக்கோ. அதைத்தான் நீ பண்ணணும். இனிமையா இருக்கிறதோ கெட்டவனா இருக்கிறதோ எல்லாமே வந்து மரணம் சம்பவிக்கிற வரைக்கும் தான். இப்போ அவரே போயாச்சு. ஸோ யூ ஹாவ் டு டூ எவ்ரி திங். நிறைய மனைவிகள் ராவணனுக்கு, எல்லாரும் வந்து அழறாளாம். மண்டோதரி வந்து நான் எவ்வளவு சந்தோஷமா அவங்க கூட நான் வாழ்ந்தேன், நினைச்சா அப்படியே இந்த புஷ்பக விமானத்துல அங்க இங்கன்னு கூட்டிட்டு போவேன், இட்ஸ் எ வெரி நார்மல் திங். ஆனா வந்து இன்னைக்கு நீ வந்து இப்படி கிடக்கிறையே அப்படின்னு உங்களுக்கு விபீஷன் எவ்வளவோ சொன்னானே, நீங்க கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த யுத்த களத்துல வந்து நீ வந்து அப்படியே அழறா, இப்படின்னு அழறா அழறா அழறா, எல்லாரும் அழறா.
ஆனா வந்து எனக்கு இந்த வானர கூட்டம் கிடையாது, இதெல்லாம் வந்து கடவுளோட அவதாரம் தான் எல்லாமே வந்து தெரிஞ்சுது. எவ்வளவோ விபீஷணன் சொன்னா அன்னைக்கே நான் வந்து விபீஷணன் வந்து நல்லதை நினைச்சு நல்லதை புரிஞ்சுண்டான், நீங்க வந்து நல்லதை புரிஞ்சுக்கலையே. அப்புறம் வந்து கும்பகர்ணனும் உங்களை மாதிரி பாவம், உங்களால அவன் போய் இந்த மாதிரி பண்ணிட்டாரு. இவரை பார்த்து உங்களுக்கு இவர் கடவுளோட அவதாரம்னு இது கூட உங்களுக்கு புரியாம போயிடுது. எப்போ ஒருத்தர் கடலுக்கு மேல பாலம் கட்டிட்டு வந்தாரோ அப்பவே புரிஞ்சுருக்க வேண்டாமா? இதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இப்படி கிடக்குறேன்னு சொல்லிட்டு மண்டோதரியும் அழற அழுதுட்டு அப்புறமா எல்லாரையும் போய் சொல்லிட்டு நீ அப்ப மண்டோதரி ஒண்ணுதான் சொல்றான், பிறரோட மனைவி மேல ஆசைப்பட்டா அவன் உயிரை தான் விடணுங்கிறது ஒரு ரொம்ப ஒரு உங்களை பார்த்து எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னுட்டு. ஆனா வந்து விபீஷணன் என்ன சொல்றான், இல்ல இல்ல வந்து சம்ஸ்காரம் பண்ணவே பிடிக்கல. அப்ப ராமர் சொல்றார், நீ பண்ணலைன்னா நான் பண்றேன், வேற வழி கிடையாது. இறந்து போனவர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள் கிடையாது. he is also a very great king because of his misdeed. அவருடைய தப்பான காரியத்தினால he had to be killed. விபீஷணன் யோசிக்கும் போது நீ பண்ணலைன்னா நான் பண்றேன். அப்புறம் வந்து விபீஷணன் சரி ஓகே நான் பண்றேன்னு சொல்லிட்டு அப்போ ராமர் வந்து பிகாஸ் ராவணன் இஸ் அ பிராமின், ஓகே, ராமர் இஸ் அ க்ஷத்ரியா, பட் ராவணன் இஸ் அ பிராமின் பை பர்த். அதனால அவர் வந்து ரெண்டு பிராமணா யாரெல்லாம் உண்டோ, என்னெல்லாம் வேத மந்திரங்கள் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் படி விபீஷணனை வந்து ராவணனுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து ராமர் வந்து சொல்றார், நீ விபீஷணனை வந்து நம்ம வந்து ராஜாவா பட்டாபிஷேகம் பண்ணணும். பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே வந்து எல்லாம் பண்ணிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி நாங்க வந்து ஊருக்கெல்லாம் கிளம்பணும். அப்போ அவர் வந்து நீங்க வாங்கலைன்னா, இல்லை இல்லை நான் வந்து லங்கைக்குள்ளெல்லாம் நான் வந்து ஒரு ஊருக்குள்ளேயும் வரமாட்டேன், நான் எந்த அயோத்தியால இருந்து வெளியில வந்தேன்னா ஃபர்ஸ்ட் நான் அங்கதான் ஐ வில் கோ, ஐ வில் நாட் கோ டு எனி அதர் லேண்ட். அப்ப ராமர் வந்து ஹனுமான் கிட்ட சொல்ற, நீ இந்த விபீஷணன் தான் இப்ப மகாராஜா, இவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு நீ லங்கையில போய் சீதா தேவியை பார்த்து நம்ம வெற்றி செய்தியெல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஹனுமான் வந்து சீதா தேவியை பார்த்து சொல்ற, அம்மா ராமர் வந்து ராவணனை வதம் பண்ணிட்டார், நீங்க வந்து இப்போ விபீஷணனோட ஊர்லதான் இருக்கேன், இப்போ விபீஷணன் தான் ராஜா, அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். அப்படியே உடனே சீதை சொல்றாராம், ஹனுமான் நீங்க என்ன பார்க்க வரும்போதெல்லாம் நீ நல்லதே சொல்ற, நீ முதல்ல என்ன பார்க்க வரும்பொழுது ராமர் இருக்கா அங்க உங்களுக்காக நினைச்சுட்டு இருக்காரு, நீ வந்து எனக்கு நல்ல செய்தியை சொன்ன, நீ போய் அவளை கூட்டின்னு வந்த, இன்னைக்கு திருப்பியும் என்னை வந்து நீ பாக்குற, நான் திருப்பியும் இன்னைக்கு எனக்கு நல்ல செய்தியே சொல்ற, நீ வந்து நான் உனக்கு என்ன இதுக்கெல்லாம் வந்து நான் என்ன பரிசு கொடுக்க போறேன். கமெண்டேட்டர் சொல்றா, லக்ஷ்மி தேவியே வந்து உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லையேப்பான்னு சொல்றானா, இதை விட என்ன வேணும் இந்த ஹனுமாருக்கு. அப்போ ஹனுமார் வந்து சொல்றாராம், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் மாதா, எனக்கு வந்து உங்களையும் ராமரையும் நான் சேர்த்து பார்க்கணும், அது ஒண்ணுதான் என்னோட ஆசை, அது வேற எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். அப்புறம் இந்த ராட்சசிகள்லாம் உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாலும் சொல்லுங்க, எல்லாரோட எலும்பையும் ஒடிச்சு போட்டுருக்க. சீதா சொல்றா, வேண்டாம் வேண்டாம், அவ எல்லாருமே வந்து பாவம், தேர் ஆல் ஸ்லேவ்ஸ் ஆஃப் ராவணா, அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் இவ செஞ்சிருக்கா, அதனால அவளெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து சீத்தை விபீஷணன் வந்து ஹனுமார் வந்து ராமர் கிட்ட போய் சொல்றா, விபீஷணன் கிட்ட வந்து சொல்றா, நீ சீதையை போய் கூட்டின்னு வான்னு. சீதை வந்து அப்பதான் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். அப்போ அதனால அலங்காரம் பண்ணிட்டு she's coming. See, this place in Valmiki Ramayana is a very 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 ஒரு மாதிரியான இடம், where Rama is so embarrassed and Sita is very upset. சாதாரணமா ஒருத்தர் பார்த்துக்கல, ஒரு ஒரு இப்போ சாதாரண ஒரு let us come to a very ordinary situation
where a husband is working in Dubai and a wife is in India and the husband is coming for a holiday அப்படின்னு சொன்னானா, they are meeting after a long timeனா எவ்வளவு அவ வந்து சந்தோஷமா இருப்பா. ஒரு மாசம் நம்ம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஏதோ டூர் போயிட்டு வந்துட்டோம்னா வில் பி வெயிட்டிங் when we are going to meet. எல்லாருமே நம்ம எவ்ரி ரிலேட்டிவ் எவ்ரிவன். அப்படி இருக்கும் பொழுது இங்க சீதா அண்ட் ராமா அவ ரெண்டு பேரும் ஒருத்தர் பிரிஞ்சிருக்கா. அப்போ அவருக்கு வந்து எப்படி இருக்கான், அவருக்கு வந்து குரோதமா இருக்கான். சரி, ராமாவோட கேரக்டர் இந்த இடத்துல அவருக்கு மனசுக்குள்ள ஹிருதயத்தோட அந்தரத்துல அவருக்கு குரோதம் வருதான். சீதையை பார்த்த உடனே அவருக்கு அப்படியே பொங்கிட்டு வர்றான் கோபம். கோபம் வந்துட்டு இஸ் நாட் ஈவன் லுக்கிங். அந்த கடுமையான வார்த்தைகள் அது அடுத்த ஸ்லோகத்துல வரும். ஜனசம்சதி, ஜனங்களுக்கு நடுவுல எல்லாரும் இருக்கா, எத்தனை ஜனங்கள் இருக்காளோ அவளுக்கெல்லாம் நடுவுல அவர் வந்து தன்னையே மறந்து கோவப்பட்டுட்டு அப்படியே எப்படிப்பட்ட கோபம் வருதுன்னா வந்து நீங்க வந்து ஒரு பொங்கி வந்துட்டு அவர் சொல்றாரு சீதாதேவியை பார்த்து ரொம்ப கடுமையான வார்த்தைகள்ல பேசுறாரு. கோபம் வந்து வால்மீகி என்ன சொல்றாருன்னா, ஏன் அந்த கோபம் வந்தது அவருக்கு, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ வந்து இத்தனை நாள் வந்து இங்க இருந்தே நான் வந்து எப்படி நான் வந்து உன்னை வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ற வார்த்தையை வந்து சீதா வந்து பொறுத்துக்கவே முடியலையா. சீதா வந்து நான் வந்து ஒரு வருஷம் நீ இன்னொருத்தரோட கிரகத்துல தானே இருந்திருக்க, எனக்கு நீ வேண்டாம், உன்னை நான் வந்து என்னோட குல கௌரவத்துக்காக தான் மீட்டெடுத்தேன். ராவணனை வதம் செஞ்சு நான் உன்னை மீட்டெடுத்தேன்னா அது என்னோட இக்ஷ்வாகு வம்சத்தோட குலம் கௌரவம். நான் ஒரு ராஜா, இக்ஷ்வாகு வம்ச ராஜ பரம்பரையில வந்தவன். என்னுடைய மனைவிய ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டாங்கிறதுக்காக தான் உன்னை நான் மீட்டு எடுத்தேனே தவிர நான் வந்து உன்னை வந்து கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உன்னை மீட்டு எடுக்கல. நான் இந்த பண்ணின காரியம் என்னோட பூர்வஜர்கள், என்னுடைய வம்சத்துல வந்தவா எல்லாரும் சந்தோஷப்படணும். ஆனா நான் வந்து உன் மேல வந்து ரொம்ப கோவமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எங்க வேணாலும் போ, நீ லக்ஷ்மணன் கிட்ட போ, சுக்ரீவன் கிட்ட போ, பரதன் கிட்ட போ, விபீஷன் ஒரு அரண்மனையில கூட இரு அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே அப்படியே சீதாக்கு பயங்கரமா கோபம் வந்துட்டான். மாதாக்கு அப்படியே கோபம் வந்துட்டு சீதா மாதா சொல்றாங்க, இது அன்னைக்கே ஹனுமான் கிட்ட சொல்லி விட வேண்டியதானே, நான் ஏற்கனவே நான் வந்து தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சுட்டுதான் இருந்தேன், நான் அன்னைக்கே இதை தற்கொலை பண்ணிட்டு இருக்கேனே, எதுக்காக இவ்வளவெல்லாம் செஞ்சுட்டு என்னை பார்த்து இப்படி சொல்லணும், நான் என்ன பண்ணுவேன், என்னோட உடம்பே என்னோட வசத்துல இல்ல, என்ன சாதாரணமா ஒரு பெண்களை பார்த்து பேசுற மாதிரி என்னை பார்த்து இப்படி பேசிட்டேனே, நீங்க வந்து என்னை கைவிட்ட அப்புறம் நான் இந்த உடம்ப வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சீதா சொல்றாங்க. உடனே அவ வந்து சொல்றானாம், லக்ஷ்மணா நீ அக்னிய வந்து மூட்டு, நான் இந்த அக்னிக்குள்ளேயே நான் வந்து நான் வந்து உயிரை விடுறேன், மூட்டு அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ லக்ஷ்மணனுக்கு என்ன பண்ணணும் தெரியல, ராமரை பாக்குறான், ராமரும் கண்ணை காமிக்கிறானா, ஓகே மூட்டுங்கிற மாதிரி. உடனே வந்து நான் ராமரை தவிர நான் மனசார நான் யாரையும் நினைச்சதே இல்லைன்னா இந்த அக்னி என்னை காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சீதாதேவி என்ன பண்றானா, அக்னிக்குள்ள அப்படியே இறங்கிடுறாள். சீதாதேவி பதிவிரதை, அந்த அந்த இது வந்து அப்படியே இறங்கிடுறாள். இறங்கின உடனே என்ன ஆயிடுறது, அக்னி தேவனே வந்துடுறாரு. அக்னி தேவனே வந்துடுறார், அவரு எல்லா தேவர்களும் வந்துடுறா, பிரம்மா, அக்னி, இந்திரன், பரமேஸ்வரன் எல்லாரும் வந்துட்டு, ராமா நீ உணரவில்லையாப்பா, நீ என்னப்பா இது, நீ சாட்சாத் விஷ்ணு பகவான், சீதா தேவி வந்து லக்ஷ்மி தேவி அப்படின்னு. உடனே ராமர் சொல்றாராம், நான் என்ன தசரத குமார ராமனாதான் நான் பார்த்திருக்கேன், நான் வந்து ஜெகத் பரிபாலன்
அப்போ எல்லாரும் சொல்றாங்க, இல்ல இல்ல, இந்த ஜகத்தையே நீ பரிபாலம் பண்ணக்கூடிய விஷ்ணு பகவான் நீ நீ அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து ஸ்தோத்திரம் பண்றாரு. அந்த பிரம்மாவோட ஸ்தோத்திரத்தோட முடிவுலதான் ராமர் வந்து சொல்றார், ஓகே வந்து சீதா தேவிய வந்து நான் ஏத்துக்கிறேன் அப்படியே. அப்ப அக்னி பகவான் சொல்றாராம், இந்த சீதையை ஏத்துக்கொள்ளுப்பா, ஏன்னா என்னுடைய நான் தகிக்கிறேன். அக்னியை தகிக்கிறதுனா எப்படி? அக்னியே தகிக்கக்கூடியது. ஆனா சீதா தேவி இங்க வந்தது எனக்கு தகிப்பா இருக்கு, நீ ஏத்துக்கோப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அக்னி தேவன் வந்து சொல்றாரு, எல்லா தெய்வங்களும் வந்து அவளை கொண்டாடுறா, ஏன்னா நல்லதெல்லாம் நடந்துருக்கு. அப்போ இந்த ஏன்னா தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் ராவணனை வதம் பண்ணணும்னு சொல்லிதானே முதல்ல கடவுள்கிட்ட போய் கேட்கும் போதுதானே இந்த ராம அவதாரமே எடுத்துக்கிறார். அப்போ இது பண்றார். அப்போ இந்திரன் வந்து சொல்றாராம், இப்போ இந்த இடத்துல வந்து எதனால வந்து ராமர் வந்து சீதா தேவிக்கு அவ்வளவு ராமருக்கு என்ன தெரியாதா? சீதா தேவி வந்து அவ வந்து ஒரு பதிவிரதை அப்படின்னு தெரியாதா? ஏன் வந்து ராமர் அதை சொன்னார் அப்படின்னு குரோதம் வந்தது அப்படின்னு சொன்னானா, அதுக்கு ஒரு காரணம் காமிக்கிறார் வால்மீகி வந்து. என்னன்னா, ராமர் வந்து அந்த மான துரத்திண்டு போகும்போது லக்ஷ்மணன் வந்து என்ன சொல்றான், அண்ணா அண்ணாவோட சத்தம் கேட்கறது, நான் போறேன், அண்ணா வந்து கூப்பிடுறாரு என்னன்னு போக மாட்டேன், உங்களை நான் விட்டுட்டு போக மாட்டேன், இவ போன்னு லக்ஷ்மணாவை சொல்லும் பொழுது லக்ஷ்மணன் என்ன சொல்றார், அண்ணா கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன், இது ஏதோ மாய செயல்தான், உங்களை நான் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னோன்னா சீத்தை வந்து அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றா, நீ வந்து காமாந்தகனா இருக்கியா, உங்க அண்ணா வந்து இல்லைன்னா பரவாயில்ல, இந்த சீதை நான் வருவேன்னு அப்படின்னு நினைச்சியான்னு அந்த ஒரு வார்த்தை வந்து ராமருக்கு வந்து அந்த ஒரு வார்த்தை வந்து சீதைக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும். ஹவு பேட் இட் இஸ் டு ஸ்பீக் இல் ஆஃப் அதர்ஸ். லக்ஷ்மணன மாதிரி ராமர் உயிருக்கு ஆபத்துனாலும் நீ போக மாட்டேங்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னியே, அந்த தூய்மையான ஒரு மனுஷனை பார்த்து இப்படி ஒரு தப்பா சொன்னது வந்து எவ்வளவு தப்பு. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், ஒரு ராஜாவோட மனைவியா இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவரா அந்த ராஜா இருக்கணும், மனைவியையும் எல்லாருக்கும் புரியணும். அதனாலதான் மீட்டுட்டார், அதனாலதான் ஹி வாண்டட் ஹர். அதனாலதான் சீத்தை வந்து அக்னி பிரவேசம் பண்ணி தன்னை அப்கோர்ஸ் அதுக்கப்புறமா உத்தரகாண்டத்துல வந்து கண்டிப்பா அவர் ஒரு தோபி பேச்சை கேட்டு சீத்தையை அனுப்புறாருங்கிறது அது வேற கதை. பட் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கேரக்டர் அசாசினேஷன்ங்கிறார் ஒரு கமெண்டேட்டர் வந்து, கேரக்டர் அசாசினேட் பண்ணவே கூடாது யாரோடதும். சீதை வந்து அதை பண்ணினா தட் வாஸ் ராங் ஆன் ஹர் பார்ட். இன்னைக்கு வந்து சீதையை பத்தி சொல்லும் பொழுது அவ வந்து நான் அன்னைக்கே தற்கொலை பண்ணிட்டு இருப்பேனே அப்படின்னு நினைக்கிறான். சோ இது வந்து தப்பு. சோ எல்லா தெய்வங்களும் வந்து சந்தோஷப்பட்டு அவருக்கு வந்து நீங்க இந்த மாதிரி ராமருக்கு வந்து நீங்க வந்து விஷ்ணு பகவானோட அவதாரம் அப்படின்னா சொல்ற. இப்போ இந்திரனும் வந்திருக்காரு இல்லையா, இந்திரன் சொல்றார், இந்திரன் தானே தேர் கொடுத்து உதவி பண்றார் கடைசியில. இந்திரனும் வந்திருக்கார் தேவர்களோட சேர்த்து, அவர் தானே தேவர்களுக்கு ராஜா. அப்ப இந்திரன் கேக்குறார், நீங்க ராவணனை வதம் பண்ணியிருக்கேன், எங்க எல்லாருக்கும் நல்லதே பண்ணியிருக்கேன், இந்த டயத்துல நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீங்க என்ன வேணாலும் கேளுங்க ராமா, நான் வந்து இப்ப உங்களுக்காக நான் என்ன வேணாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். ராமர் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறார், ஒன்னே ஒண்ணுதான் கேட்பேன், எனக்காக உயிர் விட்ட எல்லா வானரங்களுக்கும் நீ திரும்பவும் உயிர். ஏன்னா அந்த பேட்டில்ல எத்தனை வானரங்களோ போயிருப்பால, they have directly waged war with the Rakshasas. ஸோ அவ எல்லாரையும் நீ உயிர்ப்பிக்கணும் இந்திரா, அது ஒண்ணுதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன்னு ஒண்ணு கண்டிப்பா அப்படின்னு எல்லா வானரங்களுக்கும் உயிர்ப்பிக்கிறாராம் இந்திரன் வந்து. ஓகே, இதோட நம்ம நிறுத்திக்குவோம் இங்க. So let us just go to the shloka part.
82. ताम उवाच ततः रामः पुरुषं जनसंसदि अमृष्यमाणा सा सीता विवेश ज्वलनं सती. அப்போ தாம் உவாச்ச சொன்னார். he said, யாரு? தத்தஹ, then Rama said. Rama said what? பருஷம் ஜனசம்சதி. பருஷம்னா நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம வந்து என்ன படிச்சிருக்கோம், அந்த பெல்லோட சவுண்டு வந்து இதா இருக்கும். பருஷம் அப்படின்னா ஹாஷ். இட்ஸ் அ ஹாஷ், ரொம்ப ஹாஷா வேர்ட்ஸ். ஜனசம்சதி அப்படின்னா in the midst of all the people. அம்ருஷ்யமானா, அம்ருஷ்யமானா here it is a ஷானச் பிரத்யே. அப்படின்னா அசஹமானா, not able to tolerate, not able to tolerate. சீதா விவேஷ ஜுவலனம் சதி. ஜுவலனம், ஜுவலனம்னா இந்த இடத்துல ஃபயர். விவேஷ அப்படின்னா பிரவேஷ, entered. So she entered this. எதை என்டர் பண்ணினா? ஜுவலனம் சதி. ஓகே, ஸோ சதி வந்து இந்த இடத்துல அவள் சொல்ல பதிவிரதையான சீத்தை வந்து அம்ருஷ்யம், நாட் ஏபிள் டு டாலரேட் த harsh words of her husband in the midst of all the people, she entered. Okay, உவாச்ச நம்மளுக்கு தெரியும், இட்லகாரா தெரியும், அப்புறம் என்ன பருஷம் தெரியும், ஜனசம்சதி தான் ஐ திங்க் இட் வில் பி ஜனஸ்ய சம்சத் தஸ்மின். ஓகே, அம்ருஷ்யமானா, அம்ருஷ்யமானாக்கு நைட் தத்புருஷ சமாசா. விவேஷ லிட்லகார, விஷுங்கிற தாத்து வந்து ஜுவலனம் சதி. ஓகே, இதுதான் இதோட. நெக்ஸ்ட் ஸ்லோகா இஸ் அபிஷிச்ய ச லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகிருத்யः ததா ராமः விஜ்வரः பிரமுமோதः. அப்போ the chief of the ராட்சசஸ், ராட்சசேந்திரம் விபீஷணம். விபீஷணன் என்ன பண்றார்? அவர் அபிஷிச்சிய having coordinated யார? விபீஷணம். ராட்சசேந்திரம், லங்கால இருக்கிற அந்த த்ரோன் ஆஃப் லங்காக்கு சீஃப் ஆஃப் த ராட்சசாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோஆர்டினேட் பண்றார். கிருத்தகிருத்திய அப்படின்னா அது கிருத்தகிருத்தியன்னா நன்றி பாராட்டி அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல. he felt accomplishment, accomplished, because Vibhishana said that I will help you, and he had also helped him. Okay, so the being grateful about due to his accomplishment. Vijwaraha, so because now he has got he's rid of all the anxiety. Vijwaraha, now no anxiety, ஏதாவது எதிர்பார்ப்பு எல்லாம் இல்லை, எல்லாமே பண்ணியாச்சு. ராமஹ பிரமுமோத, that means he was greatly rejoiced. சந்தோஷப்படுறது தான் rejoicing is முமோத, and greatly rejoiced பிரமுமோத. இதுல வந்து சந்தி வந்து ராட்சசேந்திரம், ராட்சச பிளஸ் இந்திரம், கிருத்தகிருத்தியத்ததா கிருத்தகிருத்தியஹ plus tada, that is again visarga sandhi. 83 and 84 you didn't tell. ஆமா, ரெண்டு ஸ்லோகம் விட்டுருக்கீங்களா மேடம்? ததோ அக்ரி வச்சனாத் சீதா ஞாத்வா, அதெல்லாம் விட்டுட்டல. சாரி மேம், ஐ டிட்ன்ட். ஓஹோ, sorry, I left the 80 83 84 ரெண்டு இருக்கு. ஓஹோ, என்கிட்ட அது அந்த ரெண்டு ஸ்லோகமே இல்லவே இல்லை. ஓகே, 83. ஓகே, நம்ம வேற ஒரு பிடிஎஃப்ல பார்க்கணும். தத்தஹ அக்னி வச்சனாத், அதானே? சீதாம் ஞாத்வா விகதகல்மஷாம் பபௌ ராமஹ சம்பிரஹிருஷ்டஹ பூஜிதஹ
Sarva Devataihi. I told the story, but I forgot. Yeah. Then what happened? Agni Vachanat Sitam Nyatva. Agni Odia Vachanatnala. By the words of Agni, Sitam Nyatva. We understood about Sita. Vigata Kalmasham. Vigata Kalmasham. No Kalmasham in her. Vigata, it's gone. No Kalmasham in her. So she's pure. Babhau Ramaha Samprahrishtaha. So the Rama was Samprahrishtaha. Samprahrishtaha. Very, very happy. Pujitaha Sarva Devataihi. Pujitaha, he was worshipped. Sarva Devataihi, all by all the devas. Sarvanam Devanam. Okay, Sarvanam Devaha Taihi. Sarva Devataihi. Sam upasarga, pra upasarga, hrash dhatu, itta pratyay, samprahrishtaha. Okay. So Vigata Kalmasham. Oh, no Kalmasham in her. Agni Vachanat Sita. Agnehe Vachanat. Okay, Agnehe Vachanam. Tasmat. It's not there. Sita. Nyatva. Nyatva is again. Nyatvanta Pratyaya. Okay. அப்புறமா அடுத்த ஸ்லோகம் அட்டு கர்மணா தேன மகதா. Okay. Karmana tena mahata trailokyam sacharacharam sadaiv varshina. சரியாவே இல்லை. I'll see my teacher's thing. Now slokam we have to see. 84 madam. ததே வர்ஷி கணம் துஷ்டம் ராகவஸ்ய மகாத்மனः. Tato Agni Vachanat Sita. Okay. Sadaivarshi Ganam Tushtam Ragavasya Mahatmanaha Babau Ramaha Samprahrishtaha Sarva Devataihi. Paathutomla idla idu paakalayo. Paathom ipada paathom. Karvana Tena oh maati irukku. Tattoha enga teacher oda idla Tataha Agni Vachanat Sita Nyatva Vigata Kalmasham கர்மனா தேன அப்படிதான் என்னோட புக்ல கூட அததான் சதேவர்ஷி கணம் துஷ்டம். 4வது வரி பபௌ ராமஹ சம்பிரஹ்ருஷ்டஹ பூஜிதஹ. Take both the slokas together. So அக்னி பிரவேசானந்தரம் அப்போ என்னது பாபரஹிதம். சீதா அக்னி சொல்றாரு இல்லையா, சீதா சொன்ன உடனே ஸ்வீகிருத்தவான். ராகவசிய மகதா தேன கர்மணா திரைலோக்கியம் சச்சாராச்சரம். அவருடைய சச்சராச்சரம், அவருடைய நல்ல ஆச்சரங்கள், நல்ல பிஹேவியரால, கர்மணா அவருடைய செயல்களால, மகதா தேன கர்மணா. ஓகே. சோ மகதா, அவர் மகதா மீன்ஸ் வாட்? மகத்தோடு திருத்தியா விபக்தி. by his karmana, by his words, work karmam, that is karmam na works, by tena, by his the deeds, by his great deeds, trilokyam sacharacharam. Appo tribhuvanam, trilokyam tribhuvanam, all the three worlds. Sacharacharam, appo his acharam na the way he behaves, everything is sat acharam. Okay, அந்த மாதிரி இருக்கு. சதேவர்ஷி கணம் துஷ்டம். அப்போ தேவர்ஷி சகிதம். அப்ப எல்லாரும் துஷ்டம், எல்லாரும் துஷ்டம்னா they were all satisfied. தேவா, எல்லா தேவர்களும், கணம் தேவகணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. all the people, all the devas, they were happy. ராமஹ சம்பிரஹ்ருஷ்டஹ சர்வ தேவதைஹி பூஜிதஹ பபௌ. பபௌனா அபவத். பபௌங்கிறது லிட்லகார பூதாத்து. அப்போ எல்லாமே ராமா ஆல்சோ பிகேம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ அக்னியோட வச்சனத்தினால சீதா ஷீ இஸ் வெரி பியோர் அப்படிலாம் சொன்ன உடனே ராமா ஹவு ஹி பிகேம் வெரி ஹாப்பி. அண்ட் ஹி வாஸ் பூஜிதஹ யுக்த பிரத்யங்க சர்வதேவதைஹி பூஜிதஹ சம்பிரஹ்ருஷ்டஹ ராமஹ. சந்தோஷம் அடைந்த ராமஹ பூஜிதஹ சர்வதேவதைஹி. He was worshipped by all the
devas. Okay, am I correct here now? Yeah. Now we can go to the 85th slokam, right? Yes, thank you. Yeah. Thank God you all told me. நான் வந்து அது என்னோட ஒரு புக் வச்சிருக்கேன், அதுல இல்லவே இல்லை. 82 அப்புறம் 85 தான் இருக்கு. ஓகே. So Abhishitya cha Lankayam Rakshasendram Vibhishanam Kritakritya, I told you the meaning. Vijvaraha Pramumodaha. He was greatly rejoiced. He was also Vibhishanariyum வந்து ராஜாவா ஆக்கிட்டாரு த்ரோனா. So he was எந்த பர்பஸ்க்காக நம்ம வந்தோமோ, no anxiety, I'm there, I'm done already அப்படின்னு சொல்றார். Vijvarahana Vigataha Jvara Yasyasa Bahuvrihi Rakshasendram Rakshasanam Indraha Rakshasendraha Tam Shashi Tatpurusha Kritakrityaha Kritam Krityam Yena Saha. That is again Bahuvrihi. Abhishitya will be Abhi plus Sich plus Lyap. Okay, this is the next shloka. Devatabhyaha Varam Prapya Samutapya Chavanaran Ayodhyam Prastitaha Ramaha Pushpakena Sukrit Vrtaha. Okay, the Muna first line நம்மளுக்கே தெரியும். Devatabhyaha Varam Prapya Samutapya Chavanaran. இப்ப அவர் என்ன பண்றார்? Devatabhyaha, from the gods, he got the boon. அதான் நான் சொன்னேன், Indran gave a boon, Prapya, having received, Vanaran Samutapya. So he gave life to Samutapya, அப்படின்னா having aroused, bringing back everyone, all that. Samutapya, Vanaram, all those people who were not there. Pushpakena Suhrud Vrtaha. சுக்ருத்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸோட, ரிலேட்டிவ்ஸோட, யார லக்ஷ்மணா will be there, சீதா will be there, விபீஷணன், சுக்ரீவன் எல்லாம் நாங்களும் வரோம் காரனேஷன் பார்க்கணும்னு எல்லாரோடையும் அந்த புஷ்பக விமானத்துல அயோத்தியா பிரஸ்திதஹ, he set off. Okay, பிரஸ்திதனா set off to Ayodhya. Okay, stop here. Okay, அதுல வந்து அந்த இது Devatabhyaha Varam, that is Visarga Sandhi. Devatabhyu Varam Prastito Rama, Prastitaha plus Ramaha. Then Samasa Suhrid Vrtaha, Suhrid Bihi Vrtaha. So surrounded by all relatives. Kridantas will be Prapya, Pra plus Ap plus Lap. Samutapya, Sam plus Vuttu plus Sta plus Nichu plus Lyap, Samutapya. Prastitaha, then Pra plus Sta plus Itta. Prastitaha. Okay. So with this we'll stop here today.